Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. ஆண்டவரும் உலக இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஈடு என்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை சொல்லி நியூ கவர்னமெண்ட் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த பைபிள் ஸ்டடி அன்போடு கூட வரவேற்கிறோம். Greetings to you all in the name of our Father Savior Jesus Christ and welcome you all to the Bible study on behalf of New Covenant Ministries. கர்த்தருடைய பெரிதான கிருபையால் நம்ம ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வசனத்தை நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். By God's grace every day we are meditating on each verse. அப்படியே அந்த நாளிலும் கூட யோவான் எழுதின நற்செய்தி நூல் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். Today we are going to see John chapter 5 verse 13. நான் வாசிக்கிறேன், நீங்கள் கவனியுங்கள். We will read, you all please listen. சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை, அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாய் இருந்தபடினால் இயேசு விலகி இருந்தார். The man who was healed had no idea who it was, for Jesus had slipped away into the crowd that was there. Amen. ஒரு நிமிடம் கூட கண்களை மூடி Let's pray. எங்களை நேசிக்கிற அன்பின் பரலோகத்தின் தேவனே, Dear Father, loving God Jesus, இந்த வேளைக்கு நன்றி. thank you for இந்த this time, வேளையிலும் O கூட ஆண்டவரே, Father. உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நாங்கள் காணும்படிக்கு Jesus, எங்கள் கண்களை open our eyes to திறந்து see the wonders of your words, O Father. நீங்க சொல்லிக் கொடுங்க. You teach us, O Father, நாங்கள் we will learn. கற்றுக்கொள்கிறோம். நாங்கள் We will கற்றுக்கொள்கிறோம். learn, O தாழ்த்தி Father. ஒப்புக்கொடுக்கிறோம். In Jesus' name. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. Amen. Amen. Hallelujah. 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 Praise the Lord. Praise the Lord. Amen. Amen. சந்தோஷமா இருக்கிறீங்களா? Are you all happy? Amen. Amen. இன்னைக்கு நம்ம என்ன வசனம் பார்க்க போறோம்னா யோவான் 5ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். So today we are going to see John chapter 5 verse 13. அங்க இரண்டு காரியங்களை பார்த்து தியானிக்க போகிறோம். So we are going to meditate two things here. முதலாவது அறியவில்லை, The first thing is don't know. இரண்டாவது விலகி இருந்தார். The second one is he was away. ஆமென். Amen. அறியவில்லை, விலகி இருந்தார். Don't know, he was away. சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை, அவ்விடத்தில் ஜனங்கள் கூட்டமாக இருந்தபடியால் இயேசு விலகி இருந்தார். The man who was healed had no idea who it was, for Jesus had slipped away into the crowd. நீங்கள் பாருங்கள், அதாவது நீங்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறியாத பட்சத்தில் அவர் விலகி இருப்பதாகத்தான் தோன்றும். Until unless we don't know Jesus Christ very clearly, we think like he is far away from us. ஆமென். Amen. சோ நம்ம எந்த அளவுக்கு அவரை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுகிறோமோ அந்த அளவுக்கு அவர் நம்ம கிட்டி சேருவார். So how much more we understand him, that much more he will come nearby us. Amen. Amen. அதை நம்ம உணர முடியும். That we can feel. அவர் நம்ம கூட தான் இருக்கிறார். He is always with us. 24 hours. 24 hours. ஆனால் அந்த ரிலேஷன்ஷிப், அந்த உணர்வுல என்ன செய்யறோம், நாம் விலகி இருக்கிறோம். But that relationship, that feeling, we are staying far away. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அதாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துங்க ஒரு காரியத்தை நம்ம கற்றுக் கொடுக்க விரும்புகிறார். God Jesus want to teach us here one thing. அந்த யூதர்கள் அந்த சொஸ்தமாக்கப்பட்ட அந்த 38 வருஷம் வியாதியா இருந்து சொஸ்தமாக்கப்பட்ட மனிதர்கள் கேக்குறாங்க. The Jewish people, they are asking to the invalid person who was invalid for 38 years. என்ன கேக்குறாங்கன்னா, What they are asking is, உன்னை சொஸ்தமாக்குனது யாரு? who healed you? அப்புறம் உன்னுடைய படுக்கை எடுத்துக்கொண்டு போ நடான்னு சொன்னது யாரு? Who asked you to pick up your mat and walk? அப்படி சொல்லி கேள்வி கேக்குற பொழுது They are asking questions like அந்த this. மனுஷன் என்ன செய்யறான்? Now what this man is replying? அது எனக்கு தெரியாது. I don't know who is he. என்னை சொஸ்தமாக்கினவர் அவரு. He healed me. ஆனா அவர் யாரு எனக்கு தெரியாது. But I don't know who is he, like that he is saying. ஏன்னா இவன் தெரிஞ்சாதான் சொல்லியிருப்பான், ஆனா இவனே தெரியவில்லை. If he knows means definitely might have said, but he don't know. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நிறைய நேரங்கள் அப்படிதான். In our life today many a times it is like this only. We did not understand who is Jesus Christ. நம்ம இயேசு கிறிஸ்து யாருங்கிறது நம்மளால அறிந்து கொள்ள முடியவில்லை. We don't understand who is God Jesus. Amen. Amen. அவர் செய்கிற காரியங்களை நம்மளால உணர்ந்து கொள்ள முடியவில்லை. The things that he do, we cannot feel that. அதனால நம்ம அநேக நேரங்களில் என்ன செய்யவில்லை, அவரை மகிமைப்படுத்தவில்லை. That is why many a times we didn't அதிக நேரம் glorify அவரை him. கனப்படுத்தவில்லை. Many a time we didn't honor him. Amen. Amen. Hallelujah. Amen. Are you with me? Amen. உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறத நான் சொல்ற காரியங்கள். Can you all understand what we are saying? அதாவது இயேசு கிறிஸ்து தான் எல்லா காரியமும் செய்கிறார். God Jesus only doing everything. வசனம் தெளிவா சொல்லுது. The scripture very clearly says உலகத்தில் உள்ள எல்லா காரியங்களும், all the things in this universe, இயேசு கிறிஸ்துவாலே உருவாக்கப்பட்டிருக்கு. it was created by God. இயேசு கிறிஸ்துவுக்காக உருவாக்கப்பட்டிருக்கு. It was created for God. இயேசு கிறிஸ்துவை கொண்டு It உருவாக்கப்பட்டிருக்கு. was created by God. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. அப்படிம்போது அவர்தான் எல்லாத்துக்கும் தகப்பனா இருக்கிறார். He is a father for everything. அவர்தான் எல்லாத்துக்கும் ஓனரா இருக்கிறார். He is the owner for everything. ஆமென். Amen. சோ அவருடைய சித்தம்லாம் எந்த காரியம் நடக்காது. Without his purpose and will nothing can ஆனா happen. நம்ம என்ன செய்ய முடியவில்லை, நமக்கு இருக்கிற கொஞ்சம் அறிவை வைத்துக்கொண்டு அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. But we cannot understand with our small brain. ஆமென். Amen. மனிதர்கள் என்ன நினைக்கிறோம், Many a times what we ஆண்டவர் do, செய்த காரியங்கள் கூட நம்ம காரியத்தை கொண்டு முன் வைக்கிறோம். we keep our things in front. ஓ இதனால நடந்துருக்குமோ, Because of this அதனால happened. நடந்துருக்குமோ, Because of that ஓ this இப்படி happened. நடந்துருக்குமோ, Like this only it might have அப்படி happened. சொல்லிட்டு நினைச்சா அநேக நேரங்கள்ல நம்ம திங்க் பண்றோம். Many times we think like this. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரத்துல கூட 6ஆம் வசனத்துல சொல்லுகிறது. 1 Corinthians 3:6 verse 6 is என்ன saying, சொல்றா, விதைக்கிறவனால
நடுகிறவனால அல்ல, Not because விளைச்சலை of the one who கர்த்தராலே sows, not ஆகும்னு because of சொல்லி. the one who reap. It is the God who did everything. Amen. Amen. அங்க என்ன சொல்லப்படுகிறது 7ஆம் வசனத்துல, அதாவது நான் நட்டேன் அப்போலோ நீர் பாய்ச்சினான் தேவனே விளையச் செய்தார். அப்படி இருக்க நடுகிறவனால் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சினால் ஒன்றுமில்லை, விளையச் செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்றாங்க, அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. Yes, amen. ஆமென். Amen. ஒன்னு I குறிப்பு. planted the seed, Apollos watered it, but God made it grow. Amen. சோ எல்லாமே அவரால தான் நடக்குங்க. Everything is happening by him only. Whatever may be. எதுவா இருந்தாலும் எந்த காரியமா இருந்தாலும் சரி, amen. நம்முடைய வாழ்க்கையில தேவன் அனுமதிக்காம நடக்காது. Without God's purpose, Amen. nothing is happening in our life. தேவனிடத்துல இருந்து நன்மை மாத்திரமே வருகிறது. All good things are coming from God. Amen. Amen. எல்லா நன்மையான காரியம் அவர் தான் கொடுக்கிறார். All good things are given by இங்க God. இந்த மனிதன் என்ன சொல்றான்? Now what this man is இந்த saying மனிதனை here? பத்தி என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What this man is saying here? சொஸ்தமாக்கப்பட்டவன் அவர் இன்னார் என்று அறியவில்லை. The man who healed me, I don't know அதாவது who is he. யோசிச்சு பாருங்க, 38 வருஷம் வியாதியா இருந்தது உண்மை. Okay, he was invalid for 38 அவனுக்கு வந்து years. யாரும் ஹெல்ப் பண்ணல. Nobody helped him. அவனை வந்து எப்படி இருக்குன்னு கேட்க கூட ஆள் கிடையாது. Nobody inquired him. ஆனா ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாலண்டரியா போறாரு. Now God Jesus coming himself voluntarily. போயிட்டு அவன்கிட்ட போய் சொஸ்தமாகவேன்னு சொல்லி விரும்புகிறான்னு கேக்குறாரு. And God is asking, do you want to get well? அவன் தன்னுடைய பலவீனத்தெல்லாம் ஆண்டவர் சொல்றான். Now he is saying all his weakness to God. சரி ஓகே, அவன் நினைச்சு நமக்கு வந்து நம்மள வந்து அந்த தண்ணிக்குள்ள கொண்டு விடுவாரு. This man thought like, okay, he will help me to get inside the pool. பட் ஆண்டவர் வந்து அவனை தண்ணிக்குள்ள இறக்கி விடுறதுக்கு அல்ல, அவனை வந்து அந்த படுக்கையில இருந்து தூக்கி விட செய்தார். But God, he is not here to drop him inside the water. Instead, he is going to take him out of the bat. என்ன சொல்றாரு? நீ எழுந்திரு, you get up, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட அப்படிங்கறாரு. pick up your mat and walk. God is அந்த saying. வார்த்தை அவனுக்குள்ள போனது. The word went inside him. அந்த வார்த்தை கிரியை செய்தது. It did something. Amen. Amen. அவனை எழுந்து நடக்க செய்தது. And it made him walk. அவன் நடந்தான். He walked. நடந்து போறான். He is walking and going. அப்படியே போய்ட்டான். He went. யோசிச்சு பாருங்க. Just think. அவன் என்ன செஞ்சிருக்கணும்? What he might have done. ஓகே, நடந்து பார்த்தான், நடந்துட்டான். Okay, he is walking now. பெட்டெல்லாம் எடுத்துட்டான். Okay, everything he picked up. அதுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? After that what he might have done. வியாதியா இருந்தது, எல்லாம் ஓகே தான். 38 years he was invalid. Okay. சுகம் கிடைச்ச உடனே அவனுக்கு கையும் ஓட இருக்காது, காலும் ஓட இருக்காது. He is very happy now because after 38 years he is healed. ஆனால் இப்போ சுகம் கொடுத்தவர் வந்து அங்க தான் இருக்கிறாரு. The one who healed him is standing nearby him only now. முதல்ல வந்து அவன் நடந்துட்டு இருந்தான். First he was there. நடக்க முடியாம இருந்தான். He cannot ஆண்டவர் அவனை தேடி வந்தாரு. God came searching இப்போ ஆண்டவர் அவனை எழுப்பி விட்டுட்டு போங்கற நடந்து போங்கறாரு. அவன் நடந்து அப்படியே போய்ட்டான். Now God is saying pick up your mat and walk, and he walked. இப்போ ஆண்டவர் அங்க தான் இருக்கிறாரு. Now God is there only. அவன் என்ன செய்யல, திரும்பி வந்து ஆண்டவரே நீங்க யாரு? He didn't ask like after coming back, who are you, Jesus? உங்களை பத்தி நான் அறிந்து கொள்ள விரும்புகிறேன். I want to know about you more. இல்லனா இந்த நன்மை எனக்கு செய்தீங்களே உங்களுக்கு நன்றி. Or else thank you Jesus for giving me this healing. அவன் வந்து சொன்னானா? இல்ல. He didn't say anything of okay, this. பிரச்சனை நமக்கு எந்த பிரச்சனை வாழ்க்கையில வரதா செய்யும். Okay, many problems will come in our lives. Yes. அதுல இருந்து நம்ம வந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்கும் பயங்கர சந்தோஷமா இருக்கதா செய்யும். We will be very happy when God delivers us from that. ஆனா என்ன அதுக்கு அப்புறம் யோசிக்கணுமா இல்லையா? After that we need to think. Okay, சுகத்தை கொடுத்தாரே. Okay, he healed me. யார் அது? Who's that? நான் வந்து இவ்வளவு பெரிய பாவியா இருந்தும் என் பாவங்களை மன்னித்தாரே, யார் அது? I was a big sinner, he forgave my sin, and who is he who நான் healed me? புறக்கணிக்கப்படத்தக்கவனா இருந்தும், yes, நான் அவமதிக்கப்படத்தக்கவனா இருந்தும், yes, I was a great sinner. இருந்தும் தேவன் என்னை நான் மகா பெரிய பாவியா இருந்தும், I was a big sinner. தேவன் எனக்காக, அதாவது நான் பெற வேண்டிய மரண தண்டனையை தேவன் எனக்காக ஏற்றுக்கொண்டாரு. God accepted my death to so him. நான் சாகிறது பதிலா தேவன் எனக்காக மரித்தாரு. Instead of my death God died for me. அப்படி நம்ம யோசிக்கணுமா இல்லையா? We need to think like that. நம்ம நன்றி உள்ளவரா இருக்கணுமா இல்லையா? We should have gratitude. உனக்காக நான் மரித்தேனே, God died for us. எனக்காக நீ என்ன செய்தாய்? What you did for me. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. Hallelujah. ஆண்டவர் 10 குஷ்டரோகிகளை குணமாக்கினார். God healed 10 leprosy people. எல்லாரும் போயிட்டு என்ன செஞ்சாங்க, அந்த சர்ச்சில ஆளே பிரதான ஆசாரியர் காமிச்சாங்க. Everybody went and showed to the ஓகே சொல்லிட்டான். Okay. ஆனா 10 பேர்ல ஒருத்த மாத்திரம் திரும்பி வந்தான். Only out of 10 only one 9 came பேர் and அப்படியே said. போயிட்டாங்க இல்லையா? The 9 people went. இந்த மனிதன் என்ன செஞ்சிருக்கணும்? Now this person what he might have done? இந்த வியாதியை யாருமே கண்டுக்கிடாம இருந்த இன்வாலிட், ஆங்கிலத்துல போட்டு இவன் வந்து he is the invalid man அப்படி போட்டுருக்கு. So 38 years he was invalid. சோ அப்படி இன்வாலிடா இருந்த மனிதனே ஒரு வேல்யூபிள் மனிதனா ஆண்டவர் மாத்திருக்காரு இல்லையா? So today is a valuable man. He Amen. is walking, he is ஆண்டவருக்கு வந்து healed. நன்றி சொல்ல வேண்டும். He should have said thank you for God. ஆனா Amen. இவனோ தேவனை அறியவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. But here he is saying I don't know who is he. Amen. Amen. தேவனை அறியவில்லையா? He don't know who is he. Amen. He didn't know God. Actually he should understand who is Jesus. Amen. அவன் தேவனை அறிந்திருக்க வேண்டும். He should understood. Amen. Yes. அவன் வந்து எழுந்தான், ஆண்டவருடைய வார்த்தைகளை விசுவாசித்தான், He believed in ஏற்றுக்கொண்டான். God's word. He accepted God's word.
அந்த வார்த்தை வந்து அவனுக்குள்ள கிரியை செய்து அவனை நடக்க வைத்தது. Yes, that powerful word அவன் make him walk. நடந்து பார்க்கறான், பெட்டெல்லாம் எடுக்கறான். He is picking up his mat. நடந்து போய் அப்படியே போய்ட்டான். He is walking and he went. ஆமென். Amen. ஆமென். Amen. அப்படி போனதால இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும், நமக்கு விடுதலை கொடுத்தார், அவரை வந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி என்ன செய்யவில்லை, அவனுக்கு மைண்ட்ல வரவே இல்லை. This thing didn't came in mind like who is the one who healed me, I should know about him, should say thanks to him. No, அப்படி இருக்க கூடாது. we shouldn't be like நன்றி நிறைந்த இதயத்தோடு இருக்க வேண்டும். we should have a gratitude. We should நம்ம be எப்பொழுதும் thankful heart நமக்கு வேணுங்க. Yes, amen. ஆமென். ஹalleluya. தேவன் அதை நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார். Yes, God is expecting Amen. that from Hallelujah. us. Amen. அதுக்காக அவர் வந்து வருத்தப்படவோ கோபப்படவே இல்லை. For this he is not angry பட் ஆனாலும் தேவன் வந்து நம்ம வந்து அவரோட கூட அன்போடு கூட உறவாட வேண்டும், அவருக்கு நன்றியுள்ளவராக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். So God likes when we say thanks to him. இதெல்லாம் என்ன நடந்துச்சு அப்படின்னா, Now what happened is இவன் தேவனிடத்தில் வராதனால he didn't come to God. உலகம் அவனை சுத்தி கொண்டது. Now the world surrounded him. Amen. உலகம் அவனை சுத்தி கொண்டு கொஸ்டின் கேக்குது. Now the people are asking சொல்லு, questions. யாரு உனக்கு குணமாக்குறது யாரு? Who healed you? சொல்லு அப்படின்னு கேக்குது. Tell us. இவன் தெரியல உனக்கு. He don't know. இவன் ஆக்சுவலா வந்து இவன் ஆண்டவர் கிட்ட வந்திருந்தாம்னா இவனுடைய நிலைமை வேற மாதிரி இருந்திருக்கும். Instead he might have come to Jesus, means the situation would be different. இவன் ஆண்டவர் கிட்ட வராம உலகத்தை பக்கம் ஓடிட்டான். Now he went inside the world. அதனால உலகம் அவனை செஞ்சது சுத்தி கொண்டது. Now the world surrounded him. இப்போ வந்து சுத்திட்டு क्वेश्चन கேக்குது. Now the people are asking the question, நீ say எப்படி வந்து இது பண்ணலாம்? Yes, how you are walking, ஏன்னா who healed you? எதுக்காக இவன் சுகத்தை வாங்கணும்னு ஓடிட்டான் ஆண்டவர் விட்டு. After getting healed he ran away from God. சுகத்தை வாங்கணும்னு செய்தான், ஓடி விட்டான். After getting healed he ran away from God. அங்க மாட்டிக்கொண்டான். Now he is caught there. Amen. Amen. இவன் என்ன செஞ்சிருக்கணும், ஆண்டவர் கூட இருந்திருந்தானா what he might have done, he should be with God. இவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லியிருப்பார். Further what to be done, God might have இவன் அதுக்கு வந்து இடமே கொடுக்காம அது மைண்ட்ல வரவே இல்லாம என்ன செஞ்சான், this thing but didn't came in his mind. ஆண்டவர் கொடுத்த அற்புதத்தை மட்டும் வாங்கிக்கிட்டு ஓடிட்டான். He received the miracle and ran away. நம்ம நிறைய நேரத்துல அப்படிதான். We also many times do ஆண்டவருக்கு like அற்புதம் this. வேணும், We want the miracle ஆனா from God, ஆண்டவரை கொஞ்சம் தள்ளியே வச்சிருப்போம். but we keep God away from us. அதுக்காக எந்த நேரமும் 24 hours நம்ம வந்து ஆண்டவர் சொல்லிட்டு சாமியார் மாதிரி இருக்க முடியுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம பேசுவோம். We say like, oh, how can I say 24 hours thank you God like that and all we say. அப்படி நம்மளே என்ன செய்யணும் நினைக்கிறோம். Like that we ourselves ஆண்டவர் மனிதனை படைத்ததோட பெரிதான நோக்கம், but why God created man எப்பொழுதும் is மனிதன் ஆண்டவரோடு கூட உறவாட வேண்டும் என்பதற்காக. always to have a relationship அது with எப்படி God. வாலண்டரியா வந்து உறவாட வேண்டும். By ourselves we need to talk with எந்த God. ஃபோர்ஸ் இருக்க கூடாது. There shouldn't be any force, no one should force அல்லது us. எந்த ஒரு பிரஷர் இல்லாம No one should pressure us. அவனா விரும்பி இதயத்துல விரும்பி என்ன செய்ய We வேண்டும் ஆக வேண்டும். ourselves from our heart we need to have relationship with God. Amen. Hallelujah. Hallelujah. அதுதான் தேவன் விரும்பினார். That is what God wanted. அதற்காக தான் தேவன் மனிதனை படைத்தார். For this purpose God created man. அந்த பர்பஸ் வந்து ஆதாம் இழந்து விட்டானே. Now this purpose was அதை lost by திரும்ப God. ரெக்கவர் பண்ணதான மறுபடி வந்திருக்கிறார். Now to recover that God Jesus இயேசு himself came வந்ததுக்கு down. அப்புறமும் அதே காரியங்கள் தான் நடந்து கொண்டிருக்குது. After Jesus coming also the same thing is happening now. அதனால தேவன் என்ன செய்றார், அங்கிருந்து விலக்கப்பட்டவரா இருக்கிறார். Now God is staying away from Amen. them. Amen. அதாவது எங்க விசுவாசம் இல்லையோ Where there is no அங்க faith, தேவனுடைய காரியங்கள் என்ன செய்ய கிரியை செய்ய முடியாது. there God's thing cannot be done. Amen. 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 முதல்ல வந்து ஆண்டவர் வந்து இவனுக்கு வந்து கேட்கும் பொழுது, First when God coming நீ Jesus is சுகமாக வேண்டும் என்று விரும்புகிறாய்னு do you கேட்கும் want பொழுது to get well like that அவன் God is வந்து asking. எஸ் ஆண்டவரே விரும்புகிறேன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சா, அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது. Yes, I want to like that he said, and the ஆண்டவர் faith கேட்ட came. வார்த்தை அவன் வந்து அப்படியே அக்செப்ட் பண்ணி கொண்டான். He accepted God's word. விசுவாசித்து எழுந்து நடந்தான். With faith he stood up and he அற்புதத்தை walked. வாங்கி கொண்ட உடனே அவனுடைய நிலைமையை மாற்றி விட்டான். Okay, after receiving the miracle the situation changed. நம்மளும் நிறைய காரியங்களுக்காக என்ன செய்வோம், அநேக நேரங்கள் வேண்டுதல் செய்வோம். We also today like that only for many things we அநேக pray too much. நாட்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டிருப்போம். We might be expecting for a long அது time. கிடைத்த உடனே என்ன செய்வோம், After getting that மைண்ட் செட்டே மாறிவிடும். our things will change. இப்படிதான் ஒரு தாய் இருந்தார்களாம். Like this only a woman was there. ஒரு வந்து லேடி கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள் குழந்தை இல்ல அவங்களுக்கு. A married lady but she was not having a அவ child. அழுது பயங்கரமா ஜெபம் பண்ணி, Okay, she cried, she prayed. ஆண்டவர் வந்து என்ன செஞ்சார், கிருபையாய் By God's grace குழந்தையை கொடுத்தார். she gave she was a mother. அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஊழிய காரியங்கள்லயும் ஆலய காரியங்கள்லயும் ரொம்ப ஆர்வமா எல்லா ஊழியத்தை செஞ்சு கொண்டிருந்தாங்க. Before becoming a mother she was involved very much into church work and ministry, doing everything. குழந்தை வந்ததுக்கு அப்புறம் After the baby came, என்னாச்சு, what happened? ஃபுல் டைம் வந்து குழந்தையோட பிஸி சொல்லிட்டு சர்ச்சில் உள்ள காரியங்கள் ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டாங்க. Full time the mother was with the baby, not doing the ministries and church இப்ப work. ரீசன் என்ன சொல்றாங்க, Now what reason she is இந்த saying, குழந்தைகள் இருக்கறனால என்னால வந்து எதுமே வந்து ஃப்ரீயா பண்ண முடியல. since I have a babies I couldn't concentrate on all that. ஆண்டவர் அற்புதம் செய்யறது எதுக்காகன்னா, Why God is doing miracle? நீங்க ஆண்டவரை விட்டு விலகி போணுங்கிறதுக்காக அல்ல, Not to stay away from God. இன்னும் கிட்டி சேரணும்.
to come near by இன்னும் more, விசுவாசத்துல வளரணும், to grow more in faith, இன்னும் தேவனுடைய அன்பை அதிகமா புரிந்து கொள்ளணும், to know, understand God's love more, இன்னும் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தணும். to glorify God's name அதுக்காக more. தான் தேவன் For அற்புதங்களை that செய்கிறாரே purpose தவிர only God is doing அவரை miracles. நான் அறியவில்லை, எனக்கு தெரியாது I என்று don't எஸ்கேப் know, ஆவறதுக்கு like அல்ல. that and all, to saying I that, don't no. have time, I don't want to know more அப்படிங்கிற மாதிரி அல்ல. Yes, amen, ஆமென். amen. ஹalleluya. Hallelujah. ஆண்டவருக்கு இந்த வசனம் சொல்லுகிறது, This verse is அவன் saying, வந்து தன்னை சுத்தமாக்கின யார் என்று அறியவில்லை. this man is saying, I don't know who healed me, I have no idea. So what, தேவன் அங்கிருந்து என்ன செய்ய விலகி இருந்தார். That is why God has slipped away from ஆமென். that place. ஹalleluya. Amen. Hallelujah. அங்கதான் இருக்கிறார். Means he is staying there only. ஆனாலும் இவன் பார்க்க கூடாத அல்லது இவன் வந்து தொடர்பு கொள்ள முடியாத இடத்துக்கு என்ன செஞ்சா இவன் தள்ளி போயிட்டான். Yes. ஆமென். Amen. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. ஆண்டவர் அங்கதான் இருக்கிறாரு. God is there only. இவன் என்ன பண்ணிட்டான், அங்க இருந்து வெளியில வந்துட்டான். He only moved from ஆண்டவர் that சமூகத்தை place. விட்டு இந்த மக்கள் மத்திய உலகத்துக்கு மத்தியில வந்துட்டான். From God's presence, உலகம் he அவனை went சுத்தி inside கொண்டு the கொஸ்டின் கேக்குறாங்க, சொல்லு நீ worldly people, எப்படி and they are பண்ணலாம், asking ஏன் பண்ணலாம், questions now. எப்படி பண்ணலாம், என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு அவனை கேக்குறாங்க. நீ வந்து அவனை வந்து ரவுண்ட் பண்ணி கொஸ்டின் கேக்குறாங்க. Yes. Amen. ஆமென். Amen. சோ ஆண்டவர் வந்து வேதம் சொல்கிறது மார்க் 6ஆம் அதிகாரத்துல The Bible says in Mark 6வது 6, வசனத்துல பார்த்தோம்னா, in verse 6, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருடைய அவிசுவாசத்தை கண்டு ஆச்சரியப்பட்டாராம். he was amazed at the lack of faith. இவ்வளவு சொந்த ஊர் ஜனங்கள் தான். They are his own ஆனா இயேசு people. கிறிஸ்து எப்படி பார்க்கறாங்க, How they are இது looking நம்ம at Jesus. யோசேப்போட பையன், இது நம்ம வந்து மேரியோட பையன், This is our Joseph's son. இவங்க This is சகோதர Mary's சகோதரி நம்ம கூட இருக்கிறாங்களே All his siblings are with us. அப்படிங்கிற மாதிரி மாம்சத்துல பார்க்கிறதுனால, They are seeing with their fleshly eye. அவிசுவாசத்துல பார்க்கிறதுனால They are seeing with unfaith. ஆண்டவரால் அங்க அநேக அற்புதங்களை செய்ய கூடாமல் போயிட்டான். God couldn't able to do many miracles there. ஹalleluya. Amen. Hallelujah. தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். ஆமென். Always God's name should விசுவாசங்கிறது be என்ன, actually glorified. விசுவாசங்கிறது என்ன அப்படின்னு What is பாத்தீங்கன்னா, meant by faith actually? ஆண்டவரை நேசிக்கிறதோட வெளிப்பாடுதான். Okay, how we love God, showing that is called faith. யார் மேல உங்களுக்கு விசுவாசம் வரும், With whom you can have faith. யாரை நீங்க நம்புறீங்களோ அவங்கள விசுவாசிப்பீங்க. Whom you believe, you will have faith. யாரை in them. நீங்க நம்புவீங்க, Whom you will believe. யாரை நீங்க ரொம்ப லவ் பண்றீங்களோ அவங்கள தான் நம்புவீங்க. Whom you love too much, you will believe ஆமென். in them. So, Amen. ஆண்டவர் நீங்க நம்பல, லவ் பண்ணல, அன்பு பண்ணலன்னா உங்களுக்கு If you விசுவாசம் are அவிசுவாசம் மாறும். not, if you are not loving God much, automatically சோ unfaith அன்பு only. இல்லாத It will be. இடத்துல தேவன் இருக்க முடியாது. So where there is no love, God அன்பு இல்லாத cannot be. தேவனை அறியான். If there is no love, they don't know So, God. அவிசுவாசங்கிற அப்படிங்கிறது என்ன மீனிங்னா அன்பு இல்லாத காரியம் தான். Unbelieving means it's no love. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. இது உங்களுக்கு சோ ஏன் அவிசுவாசம் வருது, unfaith is தேவனிடத்துல இருந்து coming? அன்பு குறைய அவிசுவாசம் வளர்ந்துட்டே வருது. Yes, when we don't have God's love in our heart, this unfaith will increase. அன்பு குறைய அவிசுவாசம் மேல போயிட்டே இருக்கும். As love decreases, the unfaith will அப்போ increase. வந்து அந்த அன்பு அந்த ஆண்டவர் நமக்குள்ள வந்து அந்த டிஸ்டன்ஸ் வந்து அதிகமாகி விடும். Yeah, the relationship between God and us will ஒரு be more. பர்టిక్యులர் பீரியட்ல தேவன் நம்ம விட்டு விலகி இருந்தார் அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனா நம்ம தான் அவரோட விலகி வந்திருப்போம். After a certain time, we will say God is far away from me, but in actual, we might be staying far away from Amen. God. Amen. Hallelujah. Amen. Hallelujah. Hallelujah. So தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். Always we should know அறிந்து God. கொள்றதுன்னா இயேசு எனக்கு தெரியும் அந்த மாதிரி இல்ல. Knowing means yes, I know God. No, not like that. அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. We need to அவருடைய understand. இருதயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்றது. To understand His Amen. heart. அண்டர்ஸ்டாண்ட் மீன்ஸ் லைக் Understanding means அவரை புரிந்து கொண்டு நடக்கிறது. we need to understand and live Amen. accordingly. அதாவது Amen. இயேசு கிறிஸ்து எனக்கு அறியவில்லைன்னு சொன்னா இயேசு கிறிஸ்து எனக்கு புரியவில்லை மீன்ஸ் லைக் அவருடைய காரியங்களில் நான் அறிந்து கொள்ளாமல் கீழ்ப்படியாமல் இருக்கிறேன் அர்த்தம். If I say I don't know God means I am not understanding. I'm not obeying to His word. That is called Amen. not knowing So God. நான் ஆண்டவரை வந்து அவ்வளவா நான் அன்பு செய்யவில்லை. I didn't love him. Yes. Amen. Amen. அப்படிதான் அதோட மீனிங் ஆகுது. This is the meaning of that. சோ அன்பு இல்லாத இடத்துல வந்து நம்ம என்ன செய்வோம், ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டே இருப்போம், உலகத்துக்குள்ள போயிட்டே இருப்போம். Where there is no love, God's love, we will go automatically inside the world. Amen. Amen. சோ நம்ம எப்போதும் ஆண்டவரை என்ன செய்யணும், அண்டிக் கொள்ள வேண்டும். So always we should be in attach with Amen. God. Hallelujah. எதை செய்தாலும் தேவன் நாம் மகிமைக்கென்று செய்யுங்கள்னு சொல்லியிருக்காரு. Whatever we do, we should do it for the glory Amen. of God. So எதை செய்தாலும் தேவன் நாம் மகிமைப்படுகிறதா என்று சொல்லி நம்ம ஆராய்ச்சி செய்ய வேண்டும். We need to check and do whether Amen. it is glorifying God's name or not. நீங்க வந்து புதுசா கிறிஸ்துவுடைய அன்பு அறிந்து வந்திருக்கலாம். Maybe you might have come newly to இல்லனா the Christ. பரம்பரையா நான் தேவனுடைய பிள்ளைன்னு சொல்லி வந்திருக்கலாம். Or you might be a traditional Christian. அது பிரச்சனை இல்ல. That is not a ஆனா நம்ம problem. ஆண்டவரை எந்த அளவுக்கு நேசிக்கிறோம், How much more we love ஆண்டவர் God, எந்த அளவுக்கு நம்ம அன்பா இருக்கிறோம், how much more we love எந்த அளவுக்கு God, நம்ம அவரை அறிந்து how கொண்டிருக்கிறோம், much more we understand Him, அந்த அளவு தான் தேவனோட கூட நம்ம நெருங்கி இருக்க முடியும். that much only we can go closer to Amen. Him. Amen. Hallelujah. Hallelujah. நம்ம தேவனை அறிவதிலே வந்து கேப் வைக்க If we keep a gap in knowing God more, what will happen, என்ன அந்த டிஸ்டன்ஸ் நடக்கும்னா தேவன் நமக்குள்ள அந்த டிஸ்டன்ஸ் வந்து தள்ளி போயிடும்.
there will be a gap. Big Amen. distance will be So there. தேவனை நம்ம நேசிக்க வேண்டும். Always we should love God. தேவனிடத்துல நம்ம வந்து அற்புதங்களை பெற விரும்புகிறோம், அதிசயங்களை பெற விரும்புகிறோம், We நன்மையை want பெற to விரும்புகிறோம். receive, we want to receive good things from God, receive miracles from God. ஆனா தேவன் விரும்புகிற நம்முடைய இருதயத்துல ஒரு இடத்தை கொடுக்க மறந்து விடுகிறோம். But God wanted a place in our heart that we forget to do. Amen. Amen. Hallelujah. Hallelujah. அதுதான் நம்மளை வந்து ஆண்டவரிடத்துல என்ன செய்து தள்ளி பிரித்து வைக்கிறது. This is what is making us separate from God. Amen. Amen. இந்த மனிதன் அந்த தவறை தான் செய்தான். This man doing that mistake only. So தேவன் இவன் மூலம் நமக்கு கற்றுக் கொடுக்கிற என்ன? What God is teaching Amen. through this man is, So இப்போ இந்த தவறை செய்த, அதாவது என்ன தவறு நம்ம பார்க்கிறோம்? what mistake we are seeing here. தேவனை அறிந்து கொள்ளாமல் தேவனை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாம என்ன செய்றான்? பிரிந்து இருக்கிறான். Without understanding God, he is far away from God now. Amen. Amen. அதுதான் நெக்ஸ்ட் டைம் அவர் வந்து அவனை பார்க்கிற பொழுது சொல்வாரு, So next time after seeing that person, God will say to him, அதிக கேடுன்னு வராதபடிக்கு நீ வந்து பாவம் செய்யாத. don't do sin next time. Amen. Yes, amen. Hallelujah. Hallelujah. அது நம்ம நாளைக்கு பார்க்கலாம். That we will see So, on coming முக்கியமானது days. தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். So today what we are learning is we need to understand தேவனை God. அறிந்து கொள்ள நாம் அவரை கிட்டி சேர முடியும். As more and more we understand God, that much more closer we can be with Amen. God. Amen. Hallelujah. Hallelujah. கர்த்தர் உங்களை God ஆசீர்வதிப்பாராக. will bless you all. கண்களை மூடி Let's pray. நல்ல பிதாவே Thank உமக்கு you, நாங்கள் நன்றி Jesus. செலுத்துகிறோம். Thank you, Father. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் Thank ஆண்டவரே. you, Jesus. இன்னும் உம்மை அறியணுமே, We need to இன்னும் understand you கிட்டி more, சேரணுமே oh Father. We ஆண்டவரே. need to come எங்களுக்கு closer கிருபை to you செய்யுங்க, more, oh கிருபை Father. செய்யுங்க. Shower your உங்களை mercies on us, oh உம்மை நாங்கள் Father. அறிந்து கொள்ளணும் We அப்பா. need to understand you Amen. more, oh உமக்கு Father. நாங்கள் கீழ்ப்படிந்து We need to have உம்முடைய implicit நாமத்தை obedience, oh Father. மகிமைப்படுத்த We need to வேண்டும். glorify your name, எங்களுக்கு உதவி Father. செய்யுங்க Help அப்பா. us, oh Lord. Help எங்களுக்கு us, oh உதவி Lord. செய்யுங்கப்பா. Help us, oh Lord. தாழ்த்தி சமூகத்தில் We ஒப்புக்கொடுக்கிறோம். humble இந்த ourselves. வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு சகோதர சகோதரி பிள்ளைகளையும் Yes. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் Yes, we நாமத்தில் bless them in the name of the Father, Savior Jesus ஆசீர்வதிக்கவே Christ. Yes, let them be ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பார்கள். blessed, O Father. அவர்கள் பெருகவே பெருக Yes, பண்ணுங்க let them ஆண்டவரே. multiply, O தாழ்த்தி Father. ஒப்புக்கொடுக்கிறோம். We humble ourselves. இயேசுவின் நாமத்தில் In பிதாவே. Jesus' name we say this Amen. prayer. Amen. Praise the Lord. God bless you.